அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரோட்டரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களையும், செயலாளர் ரோட்டேரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரோட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரியர் வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ரவிச்சந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்க நிறுவனங்களை அகத்துணை செய்ததற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தலைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தலைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்துகொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் துறவுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவள்ளுவை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்த எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை எரிஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2981 மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 21 உதவி ஆளுநர் தாசன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய காலச்சக்கரத்தினுடைய சேர்மன் குணமால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். உதவி சேர்மன் அவர்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். இந்த காலத்தில் யோகா மாஸ்டர் திரு நலசையா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நமக்கு சோப்பு தயாரிக்கும் முறை பற்றி விளக்கம் அளிக்க இருக்கின்ற என்னப்பா பேரு தேன்மொழி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். சோப்பு இன்னைக்கு நிறைய சோப்பு வந்துருச்சு. இருந்தாலும் இயற்கை முறையில் சோப்பு தயாரிக்க அப்படிங்கிறத நம்ம காலச்சக்கரம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால அதை எல்லோரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாற்றவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவம்மையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து ஆ எழுத்து, ஊ எழுத்து, எம் எழுத்து நன்றாக உச்சரிக்கின்றோம். ஆழ்ந்த மூச்சு.
உம், வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. கால்களை நல்லா இலக்குப்படுத்திக்கோங்க. கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5 ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடும். தாடாசனம் முதல் நிலை. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒன்றாக மூச்சில் தொடங்க. அடுத்து 10 திறன். 1 2 3 இப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 4 5. விரல்கள் நல்லா உணைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கால் முட்டி மடங்காம நேரா இருக்கணும். உங்களால முடியலன்னா முட்டி மடக்கியும் செய்யலாம். அப்படி கால் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டணும். ரைட் லெக் நேரா நீட்டிக்கிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இடது கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒன்றாக மூச்சில் தொடங்க.
மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. ஒன்பதாவது நிலை பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 10வது நிலை. 1 2 3 4 5 ஓய்வு. 10 திறன். நன்றாக மூச்சில் விடுங்க. எல்லாரும் எளிதாக செய்யக்கூடிய நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய பயிற்சி இந்த 10 திறன் தான். ஆரம்பத்துல இந்த பயிற்சி செய்யறதுக்கு முக்கியமான பயிற்சி. இதை செய்யறது மூலயமா நம்முடைய உடல் இலக்கப்படுத்தப்பட்டு நல்ல சுவாச உறுப்புகள் பலமடையும். மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு இது நல்ல உறுதுணையாக இருக்கும். உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். காலை கை நேரம் நீட்டுறோம். சேர் பொசிஷன் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடும். கால் நேரம் நீட்டிக்கங்க. கோமுகாசம். லெஃப்ட் லெக் கீழே மடக்கிடுங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 முட்டியும் நேரா வரட்டும். கால் பெருவரில் பிடிக்கிறோம். நன்றாக மூச்சு எடுக்கிறோம். மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கைகளை மூச்சு விட்டு மேல கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கை மாத்தி பிடிச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. கால நேரம் நீட்டிக்கிறோம். காலை நல்லா அசைச்சுக்கோங்க. விரல மடக்கி நீட்டுங்க. ரைட் லெக் ஃபர்ஸ்ட் கீழே மடக்குங்க. அடுத்து லெஃப்ட் லெக் மேல. கால் பெருவரில் பிடிங்க. நன்றாக மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. கை மேல கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல பிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கை மெதுவா கீழே கொண்டு வாங்க.
மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கால் நேரம் விட்டுரும். கால் நல்லா இலக்குப்படுத்திக்கோங்க. பட்டர்ஃப்ளை ஆசன். கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா மேல வரைக்கும் கொண்டு வந்து கீழே நல்லா இறக்குங்க. உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க இந்த கால் நல்லா இலக்குப்படுத்தி பயிற்சி வந்து ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையிலேயே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து ஆசனங்கள் வந்து செய்யும்போது கை கால் பிடிக்காம இருக்கும். ஒரே ஆசனத்தை 2-3 முறை செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் கால் பிடிச்சதுன்னா மறுபடியும் ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு மறுபடியும் செய்யணும். திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரே ஆசனத்தை ஒரு 1/4 மணி நேரம் பயிற்சி செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த ஆசனங்கள் நல்லா வரும். ஒரு ஆசனங்கள் நல்லா தெளிவா போட்டு பழகினீங்கன்னா அப்புறம் எல்லா ஆசனமும் செய்யலாங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு தலையை நல்லா கீழே கொண்டுப்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. பட்டாம்பூச்சி ஆசனம், ஆமை ஆசனம். இந்த பயிற்சி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு உண்டான வகுப்பு எடுக்கும்போது கூட நான் சொல்லியிருப்பாங்க இந்த பயிற்சி ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. கால் இலக்கப்படுத்தி மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கும் முன்னாடி இந்த ஆசனங்கள் ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையிலையும் இந்த பயிற்சி செய்யறதுனால கால் வந்து நல்லா இலக்கமாகும். ஆசனங்கள் செய்யறதுக்கு இந்த ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையிலையும் இந்த பயிற்சி செய்யலாம். கால் நேரம் நீட்டிக்கிறோம். நன்றா மூச்சு விடுங்க. அடுத்து சர்வாங்காசனம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். கால் நேரம் நீட்டி நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காலை மடக்கி கையை வந்து நல்லா தரையில அழுத்தமா வச்சுக்கணும். இந்த கையை எவ்வளவு நல்லா நேரா நீட்டி தரையில அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உடம்பு மேல வரும். உடல் வந்து செய்யும் பொழுது இலக்கமா வச்சுக்கணும். டைட் பண்ணக்கூடாது. இந்த ஷோல்டர் வந்து நல்லா கீழே டச் ஆயிருக்கணும். கழுத்து இலக்கமா இருக்கணும். கழுத்து டைட் பண்ணக்கூடாது. முதல்ல ஆசனங்கள் செய்யும் போது பயப்படக்கூடாது. பயம் இல்லாம கவனமா செய்யணும். இடுப்பு அப்படி பிடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஈஸி. நல்லா பிடிச்சிட்டு முழங்கால் மடக்கே வச்சிருங்க. மறுபடி கால் நேரம் நீட்டிக்கோங்க. அவ்வளவுதான், நேரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னா நீங்க அந்த செவத்தை ஒட்டி காலை வச்சு செஞ்சுக்கலாம். கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சு 1 நிமிடத்துக்கு மேல வச்சிருக்கணும். 3 நிமிடம் 5 நிமிடம் வரை வச்சிருக்கலாம். கால் பெருவர்லையே கவனிச்சுட்டு அப்படியே வச்சிருங்க.
ஓய்வு. சிறப்பு, நன்றாக செஞ்சிருக்கீங்க. நல்லா மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து மச்சாசனம், உச்சந்தலை கீழே கொண்டு வாங்க. முழங்கை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தலை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே குப்பரை பதிஞ்சு முதலை ஆசன நிலையில் கொடுத்துருங்க. காலாகலமா வச்சு தாடை கீழே டச் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். அப்படியே சோல்டர் கை வைங்க. அப்படியே எழுந்திரிச்சு கொண்டுக்கலாம். கால் நேரம் நீட்டிட்டு ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு வக்கராசனம். பின்னாடி திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு எடுத்துடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்பிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு எடுத்துங்க. கால் நேரம் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் மடக்கி வச்சுக்கோங்க. ரைட் லெக் மடக்கி வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு எடுத்துங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சு எடுத்துங்க. இப்போ உங்களுடைய சுவாச உறுப்புகள் நன்றாக மூச்சு வாங்கக்கூடிய ஆற்றல் வந்திருக்கும் இந்த ஆசனங்கள் செய்யும்போது. நல்லா 2 மூக்குலையும் இடது நாசி வலது நாசி நல்லா ஓப்பன் ஆகிருக்கணும். இல்லை அப்படின்னா பேலன்சிங் ஆசனம் ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். பக்காசனம் செஞ்சு பார்க்கலாம். உத்திர பத்மாசனம். பத்மாசனம் போட்டு கை கீழே ஊனி நல்லா மேலே தூக்கலாம். அப்படி செஞ்சோம்னா 2 மூக்கும் 2 பக்கம் நல்லா சுவாசம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க மூச்சு பயிற்சி செய்யறது சிறப்பு. மூச்சு பயிற்சி பேரவரில் வச்சுக்கோங்க. ஒரு 10 கவுண்டிங் கபாலபதி. 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. மோதிரத்தில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. கஸ்தரியா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நன்றாக மூச்சை தொடுங்க. மோதிரவர்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. 2 கையிலையும் சின்முத்திரை வச்சு நேராக கொண்டு நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மெதுவாக இழுத்து மெதுவாக விடுறோம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு 4 மணிக்காவது எழுந்து நல்ல உடல் தூய்மை செஞ்சு ஒரு நடைப்பயணம் செஞ்சுட்டு இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு நல்லா நாடிச்சுத்தி பிராணாயாமம் எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா உடல் தேவையான அளவுக்கு ஆற்றலை எடுத்துக்கும். அப்பதான் நம்ம இந்த வெயிலை கோடை காலத்தை சமாளிக்க முடியும். கண்டிப்பா நம்ம இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சு கோடை காலத்துல நல்லா உடலையும் மனதையும் பாதுகாப்பாக வச்சிருப்போம் என்று உறுதி எடுத்துக் கொள்வோம். தினந்தோறும் நாம் காலை மாலை பயிற்சியை செய்யணும். உடல் தூய்மை மன தூய்மை அவசியம். அப்பதான் நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் நன்றாக கிடைத்து பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக நாம் அமைதியாகவும் நல்ல வாழ்வியலை பெற முடியும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. அப்படியே சாந்தி யோசனையில படுத்துக்கலாம். நன்றிங்க ஐயா.
இன்றைய வேளையில் நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசானால சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சொந்த யோகா, செல்ஃப் யோகா. இது சொந்த யோகாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இது ஒரு வித்தியாசமான யோகா. பொதுவா யோகான்னு என்ன பண்ணுவோம்? ஒரு ஆசனங்கள் பண்ணுவோம், மூச்சு பயிற்சி பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ்ல பண்ணுவோம். அங்கே மெதுவாக மேலே தூக்க வேண்டும், குனிய வேண்டும், இந்த இடத்துல 3 நிமிஷம் இருக்க வேண்டும், திரும்ப வேண்டும், இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது யோகா. ரூல்ஸே இல்லாம ஃபாலோ பண்ணீங்கன்னா சொந்த யோகா. என்னது ரூல்ஸே இல்லாம ஃபாலோ பண்ணணுமானா நல்லா கவனிங்க. இது ஒரு பெரிய காஸ்ட்லியான கிளாஸ். அதை உங்களுக்கு சுலபமா சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். சொந்த யோகான்னு என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் தனியா செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் யாருமே இல்லாத தனி ரூம்ல பண்ணீங்கன்னா சூப்பர். அது என்ன சொந்த யோகான்னா உட்காந்துட்டு ஆரம்பிக்கணும். ரூல்ஸே கிடையாது. உங்களுக்கு இங்க பாருங்க, உட்காந்துருக்கணும். திடீர்னு தலையாட்டணும்னு தோணுதா? தலையாட்டணும். அதுக்கப்புறம் திடீர்னு கையாட்டணும். அதாவது என்ன தோணுதோ செய்யணும். ஆனா சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு மூச்சு பயிற்சி செய்யணும், இல்ல கையாட்டணும், இல்ல தலையை கொண்டு போய் தரல தொடணும், திடீர்னு நிக்கணும், திடீர்னு ஓடணும், குதிக்கணும். இந்த மாதிரி எண்ணமெல்லாம் தோணுதோ எல்லாம் செய்யணுங்க. புரியலையா? குழந்தைகள் அப்படிதாங்க இருக்கு. குழந்தை ஏந்திரியமா நல்லா இருக்கு, குழந்தை ஏந்திரியம் படுத்துன்னு தூங்கிடுது, குழந்தைக்கு ஏந்திரியமா நல்லா ஜீரணம் ஆகுது. அதாவது குழந்தையும் ஞானியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாமெல்லாம் என்ன பண்றோம்? ரூல்ஸ் பிரகாரம் வாழ்றோம் இல்லையா? இதுவே வியாதி, இதுவே கஷ்டம், இதுவே துயரம். ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகுது. ரூல்ஸே இல்லாம வாழ்றதுக்கு இந்த ஊர்ல இடம் இல்லைல்ல. அதுக்கு நாம என்ன பண்றோம்? ரூல்ஸே இல்லாத யோகா பண்ணிட்டீங்கன்னா நீங்க அது வாழ்ந்த மாதிரி கணக்குங்க. ஆக்சுவலா என்ன 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 என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். இங்க பாருங்க. ஒண்ணு, எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? உட்கார்ந்து இருக்கணும், திடீர்னு இப்படிங்கணும், இப்படிங்கணும், இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். இல்லையா? இங்க பாருங்க, யோகா ஆசனம் பண்ணலாம். திடீர்னு உங்களுக்கு தோணுது ஒரு ஆசனம் பண்ணலாம். தேவைப்பட்டா மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஒரு பண்ணணும் அவசியமெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யணும். மூச்சு பயிற்சி தோணுதா செய்யணும். முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, 10 ரவுண்டு பண்றேன்னு ஆரம்பிக்கிறீங்க. 3வது ரவுண்ட்ல பிடிக்கிற நிறுத்திட்டு அடுத்த பயிற்சி பண்ணலாம். இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸசைஸ், ஆசனம், மூச்சு பயிற்சி, தியானம், சவாசனம், யோக நித்ரா, இல்ல பாட்டு பாடலாம், இல்ல டான்ஸ் ஆடலாம், இல்ல அழுகலாம். திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்துருச்சு அழுகலாம். இல்ல யாரு மேல கோவம் வந்துருச்சுன்னா அவங்க பேரை சொல்லி தரையில குத்தலாம், தலகாணி எடுத்து அடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி, ஒரு பைத்தியம் மாதிரி, ஒரு வித்தியாசமானது யோகான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு யோசிப்பீங்க, இது என்ன இதெல்லாம் யோகாவான்னு. நான் சொல்லும் போது அப்படி தெரியுது. 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் கொடுத்துட்டு பெரிய காஸ்ட்லியான தியான கூடங்கள், காஸ்ட்லியான ஆசிரமம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்கெல்லாம் அதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஓஷோ சென்டர்ல இருந்து பல்வேறு தியான கூடங்கள்ல உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. கத்தலாம், டான்ஸ் ஆடலாம், இல்லைன்னா படுத்து தூங்குறதுனா தூங்கிக்கலாம், பேசலாம், கத்தலாம், பாட்டு பாடலாம், அழுகலாம், அடிக்கலாம். இந்த மாதிரி என்ன தோணுதோ செய்யணுங்க. ஆனா ஒண்ணு, எதையுமே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, 5 வருஷம் முன்னால அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ஒண்ணு அழுகணும், அம்மா இறந்துட்டீங்களே அழுகணும். உடனே அதை மறந்து வச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? ஒரு 2 வருஷம் முன்னால நமக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரிங்க. நான் சொல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். கொஞ்சம் நிதானமா கேட்டீங்கன்னா புரிஞ்சிருங்க. இது ஒரு வகையான யோகா. ஆச்சரியமா இருக்கும். செஞ்சு பாருங்க, மனசு ரிலாக்ஸா இருக்கும். இப்போ கோயில் எல்லாம் போனீங்கன்னா திடீர்னு சாமி ஆடுறாங்க பாத்தீங்களா? டம் டம்னு அடிச்சுட்டு இருந்தோடனே தன்னை மறந்து ஆடுவாங்க. ஆடு என்ன பண்றாங்க அவங்க?
மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுறாங்க, கத்துறாங்க, உருறாங்க, பிறன்றாங்க, ட்ரெஸ் எங்க போச்சுன்னு தெரியல, மான மரியாதை எங்க போச்சுன்னு தெரியல. அப்ப என்ன ஆகுது? புரியல. இதுதான் நடக்குது, சொந்த யோகா தான் நடக்குது. நாமளா பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஆட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்குங்க. நம்மளாம் திடீர்னு பஸ்ட் ஆயிடுவோம், கோவப்பட்டு கத்துவோம், டென்ஷன் ஆகுறோம், கவலைப்படுறோம். ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்போம், மேனேஜர் திட்டிட்டு இருப்பாரு, அப்படியே அடக்கி வச்சிருப்போம், திடீர்னு கத்திடுவோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டோம், வீட்டுல வந்து யோசிப்போம், ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே, வேலை போச்சு சோறு போச்சுன்னு உட்காந்துருப்போம். இப்படி டைவர்ஸ் ஆயிரும், ஹஸ்பண்டை திட்டிடுவோம், ஒய்ஃபை திட்டிடுவோம், கத்தி எடுத்து குத்திடுவோம், கொலை பண்ணிடுவோம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நம்மளாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே இல்லைங்க. அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுத்துறோம். அவசரப்பட்டு முடிவெடுத்து குத்திட்டு நம்ம சொல்லுவோம், அட பங்காளி அவசரப்பட்டு செத்து போயிட்டாடான்னு. குத்துனதே நம்ம தான். இந்த மாதிரிலாம் நடக்கூடாதுன்னா வாழ்க்கையில கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கணுங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்ததே இல்ல. அதனால என்ன பண்றேன், யோகாவை மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுக்கு அந்த சொந்த யோகா, செல்ஃப் யோகான்னு பேருங்க இதுக்கு. இது ஒரு பெரிய கோர்ஸுங்க. நான் பல லட்சம் ரூபா கொடுத்து போய் கத்துட்டு வந்ததை உங்களுக்கு சிம்பிளா 5 நிமிஷம் சொல்லி கொடுக்குறேங்க. நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்க, ஒரு ரூம்குள்ள ஒரு 1 hour ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன தோணுதோ செய்யணும். திடீர்னு குட்டிக்கார அடிக்கணும், பல்ட்டி அடிக்கணும், படுத்திருக்கணும், அண்ணாந்து பார்க்கணும், கைகால ஆட்டணும். ஒரு குழந்தை மாதிரி, ஒரு மிருகம் மாதிரி, குழந்தை மாதிரி என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும். உங்களுக்கு எந்த யோகாவும் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்றேங்க, எக்ஸசைஸ் செய்யலாம், யோகா ஆசனம் செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், சும்மா இருக்கலாம், சவாசனம் பண்ணலாம், யோக நித்ரா பண்ணலாம், இல்ல தியானங்கள், தெரிஞ்ச தியானங்கள்லாம் பண்ணலாம், இல்ல பேசலாம். இந்த மாதிரி ஆகிப்போச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசலாம். உங்க வருத்தங்களை தெரிவிக்கலாம், கோவப்படலாம், டென்ஷன் ஆகலாம், இல்ல அழுகலாம், கத்தலாம். யாராவது பிடிக்காதவங்களா இருந்தா அவங்களை நினைச்சு என்ன பண்ணலாம், அங்க இருக்கிற செவுத்தையோ அங்க இருக்கிற தரையோ லேசா, அதுக்காக போட்டு செல்லும் உடைச்சிடக்கூடாது. இருக்கிற பொருள் எல்லாம் சேஃபா, பொருள் எல்லாம் உடைக்காம இவன் பழி குத்த லேசா அடிச்சு நம்ம கோவத்தை தீக்கிறதுக்காக பயிற்சிங்க இதெல்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி 1 hour இருக்குன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சில பேர் கண்ணை மூடி இருக்கலாம், கண்ணை திறந்திருக்கலாம். டைம் வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் கழிச்சு அலாரம் வச்சுக்கோங்க. நீங்க வாட்டுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு இவருங்க உடனே எந்திரிச்சு அடுத்த வேலையை பாத்திரக்கூடாது. 1 மணி நேரம் செல்ஃப் யோகா பண்றீங்கன்னா 50 நிமிஷம் பண்ணணும். கடைசி 10 நிமிஷம் அசையாம அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து உங்க உடம்புல நடக்கிற மாற்றத்தையும் உங்கள் மனதில் நடக்கிற மாற்றத்தையும் பாருங்க. அவ்வளவு அமைதியா இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த 1 hour பயிற்சி முடிச்சுட்டு நீங்க வெளியே போய் பாருங்க, அப்படி அமைதியா இருப்பீங்க. யார் என்ன கேட்டாலும் ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லுவீங்க. பொறுமையின் சிகரமா மாறிடுவீங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், இன்னமும் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாம் யாருமே நமக்காக வாழ்றதே இல்லைங்க. இப்போ குழந்தைகளும் விலங்குகளும் என்ன பண்ணுது, அதுக்கு என்ன தோணுதோ செய்யுது. ஒரு குழந்தை பாருங்க, திடீர்னு இங்கிருந்து அங்க ஓடும், அப்புறம் அங்கிருந்து இங்க ஓடும். எதுக்கு ஓடுச்சுன்னு தெரியாது. நாய் இருக்குது, திடீர்னு ஓடியாரும். ஏன்னா அது தோணுது, செய்யுது. நம்ம அப்படி இல்லை, அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருப்போம். அது எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கு இல்லைங்களா? இப்படி ஆர்டிபிஷியலா இருக்கிற நம்மள மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை உருவாக்கணும்னா செல்ஃப் யோகா செய்யுங்க. நான் சொல்றது ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கும். ஒரு முறை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு பிடிக்கும். கதை சாத்திக்கிங்க, 1 hour உட்காந்துட்டு ஆட்டம் போட்டு வந்துருவீங்க. ஜாலியா இருக்குங்க. இதுக்கு பேர் செல்ஃப் யோகான்னு பேரு. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய கோர்ஸை உங்களுக்கு சுலபமாக 5 நிமிடத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். முடிந்தால் புரிந்து நீங்கள் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு கிடைத்து நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொள்ளுங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி நன்றிங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து சிறப்பான சிந்தனைகளை அளித்து கொடுத்து கொண்டு இருந்தாலும், நம்ம வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து செல்ஃப் யோகாங்கிற ஒரு புதிய விஷயத்த வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இதை விட நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு நாமே ஒரு அற்புதமான பயிற்சியை செய்து கொள்ளலாம் என்று ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. நன்றி. இன்றைய நே இன்றைய நாளில் நமக்கு அற்புதமான சிந்தனைகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நம்ம காலச்சக்கரத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வரும் அன்பர்கள் ரொம்ப சிறப்பு சேர்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அனைவருக்கும் நன்றி. அதை விட ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 3 வருடங்களாக பயணித்து, இன்னைக்கு வந்து காலச்சக்கரத்திலேயே வந்து ஒரு பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு, அதாவது பெரிய விஷயம். அதாவது செய்திகள் வந்து உள்வாங்கி பயிற்சி முறைகள் செய்வதை விட, ஒரு தயாரிப்பு விஷயம் என்பதை நம்ம கேட்டுக்கொண்டு அத வந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம செய்யற விஷயம் வந்து பெரிய ஒரு செய்தி.
அந்த அளவுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு இன்று வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு முதல் வருடம்னு நினைக்கிறேன். முதல் வருடத்திலேயே நமக்கு சித்ராங்கிறவங்க வந்து இந்த சோப்பு தயாரிக்கிற முறை, அப்புறம் பயோ என்சைம் தயாரிக்கிற பத்தி தெளிவா நமக்கு தொடர்ந்து வகுப்படுத்தாங்க. அந்த வகுப்படுத்துதல வந்து நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேன்மொழி அம்மையார் வந்து அத கத்துக்கிட்டு, அவங்கள்ட்ட போய் நேரடியா பல்வேறு பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு வந்து தானும் வந்து அந்த அருமையான தயாரிக்கும் பொருட்களை வந்து தயாரிக்கும் முறைய வந்து இன்னைக்கு கத்துக்கிட்டு நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. காலச்சக்கரம் நண்பர்கள் மூலமாக அவர்களுக்கு பெரிய பாராட்டுகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இந்த செய்திகள் வந்து எதுக்காக சொல்றோம்னாக்கா, ஒரு கத்துக்கு ஏதோ பார்க்க வர்றோம் அப்படிங்கிறதுக்கு இல்லாம, அந்த செய்திகள் என்ன குடுக்குறாங்க அப்படிங்கிறத உள்வாங்கி, நம்ம உடலை சார்ந்து, மனதை சார்ந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும், இது மாரி பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிகழ்வையும் ஏற்படுத்திக் கொண்டு, கற்றுக்கொண்டு, இன்னைக்கு வந்து மற்றவர்களுக்கு பயன்படும் முறையில் அந்த விஷயங்கள செய்துட்டு இருக்கிறது, நமக்கு பெரிய ஒரு பாராட்டுக்கள்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இன்று இயற்கையான முறையில் சோப் தயாரிக்கும் முறையையும், பயோ என்சைம் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோப்பு தயாரிக்கிறத பத்தி நமக்கு சொல்லப் போறாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு சோப் தயாரிக்கும் முறைகளைப் பற்றி விளக்கம் கொடுக்க தேன்மொழி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தேன்மொழி வீரமணி பேசுறேங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல இருந்து நான் பேசுறேன். எனக்கு இந்த காலை சிக்கரத்துல வாய்ப்பு கொடுத்த குணபாலன் சாருக்கும் ரோட்டரி சங்கங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த காலை சக்கரத்தை அறிமுகப்படுத்தியது ஹீலர் இளங்கோவன்ற அக்குப்பஞ்சர் டாக்டர். அவரும் வந்து குமாரபாளையம் தான். அவர் தான் எனக்கு காலை சக்கரம் நிகழ்வு இருக்குமா, நீ அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டார்டிங்ல சொன்னாரு. நானும் எல்லாரும் மாதிரியுமே அப்படியே வழக்கம் போல ஒரு 2 மாசம் வந்து அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அவர் 2 3 டைம் சொன்னாரு, அப்புறம் பார்த்தாரு, அவரே விட்டுட்டாரு. சரி அப்படின்ட்டு விட்டாரு. அப்புறம் நானா வந்து ஒரு நாள் வந்து எனக்கு லிங்க் அனுப்புங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன். ஒரு 2 டேஸ் தான் நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண உடனே அவர்கிட்ட கால் பண்ணி, எங்க அப்பவே வந்து இதை பார்த்துதான் ஆகணும்னு சொல்லியிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு கொஞ்சம் வாக்குவாதமே நடந்தது. நான் இன்னும் 2 மாசம் சேர்த்து பயனடைஞ்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணேன். சரிம்மா, ஓகே, அது நீங்களா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும், நானா சொல்லி வந்து உங்களை வற்புறுத்த கூடாது. இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரும்போதுதான் உங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் நான் கொல்லிமலை போயிருந்தேன். காலை சக்கரம் நிகழ்வு மூலியமா நான் கொல்லிமலை போயிருந்தேன். அங்கதான் வந்து இயற்கையான உணவு எப்படி சாப்பிடுறது, அது எப்படி நமக்கு பசி அடங்குதா இல்லையா அப்படிங்கிறதும் மற்ற நிறைய நிகழ்வுகளை பத்தி நாங்க கொல்லிமலையில தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொல்லிமலையில இருந்து நாங்க வந்த உடனே வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு காலையில வந்து இயற்கை உணவு தான் சாப்பிடுறோம். தேங்காய், வாழைப்பழம், ஏதோ ஒண்ணு இயற்கையா நாங்க இது முளைப்பு கட்டின பயிறு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். குழந்தைங்களுக்கும் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்திட்டு வரோம். அப்புறம் இந்த காலைச்சக்கரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த அரிசியை பத்தியே தெரிய ஆரம்பிச்சது. இந்த பாரம்பரிய அரிசி, கருப்பு கவுனி இருக்கிறது, அது எல்லாமே வந்துட்டு எனக்கு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு முன்னாடி தேடல் வந்து அதிகமாவே இருக்கும். ஏதாவது புதுசா பார்த்துட்டோம் அப்படின்னா அதை பத்தின தேடல் இருந்துகிட்டே இருக்கும். சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். இதை பத்தி வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். அப்படிதான் நான் ஒவ்வொன்றுமே வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து காலை சக்கரம் தான். சாப்பாட்டுலயும் நான் வந்து எங்க வீட்டுல வந்துட்டு பாரம்பரிய அரிசி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். கருப்பு கவுனி கஞ்சில இருந்து எல்லாமே. எங்க குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிட்டாங்க. சரி, ஓகே, அம்மா நல்லதுதான் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களும் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த காலை சக்கரம் மூலியமா தான் நான் இந்த இனிமா எடுக்கிறது, மூக்கு கழுவுறது, கண் கழுவுறது எல்லாமே வந்துட்டு கொல்லிமலையில தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது அங்கேயே வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டும் வந்தேன். வாங்கிட்டு வந்து இன்னமும் என் குழந்தைங்க வந்துட்டு இனிமா எடுத்துக்கிறது அப்படின்னா அவங்க போய் அவங்க எடுத்துக்குவாங்க. மூக்கு கழுவுறது, கண் கழுவுறது எல்லாமே வந்து அவங்களாவே செஞ்சுக்குவாங்க. அது பண்ணணுமாம்மா, ஓகேம்மா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சோப்புக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. நான் வந்து பார்க்காத டாக்டர் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா.
கொஞ்சம் வேற இடத்துல டவர் உள்ள இடத்துல இருக்கலாமா? எல்லா பார்ட்லயும் வந்து இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்ல. உனக்கு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சார் இப்ப கேக்குதுங்களா? ஓகே. இப்ப பரவால்ல. கொஞ்சம் இப்ப கேக்குது. கொஞ்சம் பிரேக் ஆயி வருது. கேக்குது பரவால்ல. ஓகேங்க சார். அப்ப நான் வந்து கொஞ்சம் சரவாங்கியால பாதிக்கப்பட்டிருந்தேங்க சார். அப்போ அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது வந்து நீங்க லைஃப் லாங் வந்து டேப்லெட் எடுத்துதான் ஆகணும். இதுக்கு வேற வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஒரு 2 நாள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் வீட்ல அழுதுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு கீழ இளங்கோவன் ஐயாவோட ஞாபகம் வந்தது. நேரா அவர்ட்ட போனேன். அவரு இதுக்கு என்னம்மா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொல்லிட்டு இயற்கை வாழ்வியல் முறைய பத்தி அவரும் கொஞ்சம் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நானா வந்துட்டு சோப்பு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. வந்துட்டு நான் ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸா வந்து நாங்க சோப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட வீட்டுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெயில மட்டுமே நாங்க செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 1 இயரா வந்துட்டு என்னென்ன மூலிகைகள் ஆட் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதன் மூலியமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சோப்பு வந்து நாம எப்படி என்னென்ன சோப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம நடைமுறையில வந்து 102 வகையான சோப்பு இருக்கு. அதுல வந்து 83 வகையான சோப்பு வந்து ஃபேட்டியா சிஸ்டம் மூலியமா வந்து செய்றாங்க. ஒரு 19 வகையான சோப்பு வந்து கிளிசரின் மூலியமா செய்றாங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் கொடுக்கக்கூடியது. அதாவது வந்து அதுல இருக்கிற ஃபேட்டிஸ் தன்மையெல்லாம் வந்துட்டு நம்ம வியர்வை துவாரங்கள ஃபுல்லாவே அடைச்சிரும். அடைச்சுட்டு நமக்கு வியர்வை வராம அது தடுத்துரும். அது இப்போ ஃபேட்டி அசிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பாம் ஆயிலோட எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல இருந்து தான் வந்துட்டு அந்த 83 வகையான சோப்ப தயாரிக்கிறாங்க. கிளிசரின் சோப்பு அப்படிங்கிறது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருக்கிற அந்த எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல இருந்து மட்டும் தான் கிளிசரின் சோப்பு தயாரிக்கிறாங்க. நம்ம பண்றது வந்து கோகனட் ஆயில் சோப்பு. நம்ம வியர்வை துவாரங்கள் நல்லா வெளியேறணும். அதாவது வந்துட்டு 2500 மில்லி ஒரு நாளைக்கு வெளியேறணும். அதுல 1400 எம்எல் வந்துட்டு யூரின் மூலியமாவும் 100 எம்எல் வந்து மோஷன் மூலியமாவும் வியர்வை துவாரங்கள் வழியா 600 எம்எல்லும் 400 எம்எல் வந்து நம்மளோட பிரீத்திங் மூலியமாவும் வெளியேறணும். ஆனா இது எல்லாருக்குமே வந்து அது நடக்கிறது இல்ல. அதுக்கு காரணம் வந்துட்டு நாம யூஸ் பண்ற சோப்பு தான். இதுல வந்துட்டு நம்ம அந்த காலத்துல வந்து சோப்பு வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா சவுக்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுக்காரம், குளியல் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வளலை கட்டி அப்படின்ற பேர் வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம இப்போ யூஸ் பண்ற சோப்ல பாருங்க, சோப்பு அப்படின்றது மேக்சிமம் எதுலயுமே வராது. ஏதோ கொஞ்சம் ப்ராடக்ட்ல மட்டும்தான் சோப்புன்னு போட்டிருப்பாங்க. மீதி எல்லாத்துலயுமே வந்து பாத்திங் பார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா நேம் மட்டும் போட்டிருப்பாங்க. சோப் அப்படின்றத கொடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க வந்து சோப்ல வந்து பாருங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு சோப்புலயுமே நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்றத நீங்க ஒவ்வொரு டைம் செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற சோப்பு இருந்தாலும் அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. நம்மளதுல வந்து நம்ம கோகனட் ஆயில் சோப்புல வந்து என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா காஸ்டிக் சோடா யூஸ் பண்றோம். நான் அது இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து காஸ்டிக் சோடா. கொஞ்சம் கீழ இறக்கிங்கம்மா. ஓகேவாங்க சார்? கேமரா கொஞ்சம் இல்ல. கேமரா கீழ இறக்கிங்க. தெரிய மாட்டேங்குது. அப்படி வச்சுக்கங்க. ரைட். ஓகேவாங்க சார். இது அப்படியே கொஞ்சம் கல்கண்டு மாதிரி சிப்பி மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் 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 ஓகேவா? மேல ஏத்திங்க. இல்ல ஓகே. உங்க ஃபேஸ் தெரியற மாதிரி. அப்படி வச்சு நும்ப ரைட். இப்போ ஓகேவாங்க சார்? கரெக்ட். இது வந்து பேர் வந்து காஸ்டிக் சோடா. இதை நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் சோப்பு பண்ண முடியும். அந்த கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த காஸ்டிக் சோடாவை யூஸ் பண்றோம். தெரியலம்மா, கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. ஓகேவாங்க சார்? இன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. ரைட். ஓகே. கரெக்ட். இது நம்ம கெட்டித்தன்மைக்காக யூஸ் பண்றோம். இத கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி இது கூட ஆட் பண்ணா மட்டும்தான் லை ரெடி ஆகும். அப்புறம் தேங்காய். இது வந்து தேங்காய் எண்ணெய். இது விளக்கெண்ணெய். இது வெண்ணெய்ங்க சார். வெண்ணெய், பசு வெண்ணெய், நாட்டு மாட்டு வெண்ணெய்.
இது சோப்போட ஸ்கேலுங்க சார். சோப்புக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்கேல் வந்து 1 கிலோ மெஷர்மெண்ட் இருக்கிற ஸ்கேலா இருக்கணும். இதுல வந்து 1 கிராம் நம்ம போட்டாலும் வந்து அந்த 1 கிராம் மெஷர்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்கேல் தான் நம்ம வச்சிருக்கணும். இது சோப் மோல்டுங்க சார். நம்ம சோப்பு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மோல்டில் ஊற்றி தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம சோப்பு செய்யறது அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து தேவைப்படுதுங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ ஓகே. விட்டு விட்டு வருது. விட்டு விட்டு வருதாங்க சார். இப்போ ஓகே. ஓகேங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. கால் வந்ததுங்க சார், அதனால. ஓ ரைட் சரி. நான் இப்போ சோப்புக்கு உண்டான மெஷர்மெண்ட் சொல்றேங்க. காஸ்டிக் சோடா 17 கிராம். ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணோம் சோப்புக்கு. ஆரோ வாட்டர் 35 கிராம். தேங்காய் எண்ணெய் 90 கிராம். விளக்கெண்ணெய் 5 கிராம். வெண்ணெய் 5 கிராம். இதெல்லாம் தான் வந்து நமக்கு சோப்பு செய்ய தேவையான பொருட்கள். திருப்பி சொல்லுங்க. வணக்கம். வணக்கங்க சார். சார் காஸ்டிக் சோடா 17 கிராம். ஆரோ வாட்டர் 35 கிராம். கோகனட் ஆயில் 90 கிராம். விளக்கெண்ணெய் 5 கிராம். வெண்ணெய் 5 கிராம். இதுதான் வந்து நம்ம சோப்பு செய்வதற்கு உண்டான அளவுகள். ஃபர்ஸ்ட் நம்ம எப்ப சோப்பு செஞ்சாலுமே ஒரு 100 கிராமுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்கணும். எடுத்த உடனே வந்து 1 கிலோ அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்க. 100 கிராமுக்கு செஞ்சுட்டு அதனுடைய ரிசல்ட் என்ன இருக்குதுன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய அளவுல செய்யணும். இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் வந்து ஆட் பண்ணி லை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணியில தான் வந்து காஸ்டிக் சோடாவை போடணும். காஸ்டிக் சோடாவில் தண்ணியை ஊற்றக்கூடாது. ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம அதை அப்படியே வச்சிருக்கணும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த அளவுகள்லாம் எண்ணெய் வெண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை முதல்ல இதுக்கு என்ன பாத்திரம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்றதுக்கு பிளாஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணணும். சோப்பு செய்யறதுக்கு சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணணும். சில்வர் பாத்திரத்தை நம்ம எடுத்துட்டு அதுல நம்ம மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிற தேங்காய், விளக்கெண்ணெய், வெண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அதுல எப்படியா இருந்தாலும் தூசு ஏதோ ஒண்ணு இருக்கும். கலக்கி எடுத்தோம்னா நல்லா வடிகட்டிட்டு கையில தான் கலக்கணும். வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த லையமும் வடிகட்டணும். காஸ்டிக் சோடா தண்ணி சேர்த்து நம்ம ஒரு லை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த ஆயிலோட வந்து இந்த லையை மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பென்சிலோட நிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு மெலிசா ஊத்தி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண இது ஒரு 45 மினிட்ஸ் கையில மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் சோப்பு ரெடி ஆகும். 45 மினிட்ஸ் அல்லது 1 hour ஆயிடும். அவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் சோப்பு ரெடி ஆகும். இதுல கையில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க ஒரு கெட்டி தன்மை வரும். அந்த கெட்டி தன்மை வந்ததுக்கு அப்புறம் நம்ம மோல்டுல ஊத்திக்கலாம். மோல்டுல ஊத்திட்டு ஒரு 4 மணி நேரத்துல அது நல்லாமே சப்பானிகேஷன் ஆயிடும். அது ரெடி ஆயிடும். இல்ல நம்ம ஒரு நாள் விட்டு மோல்டுலயே கூட ஒரு நாள் விட்டு வச்சிருக்கலாம். ஒரு நாள் விட்டு வச்சு நெக்ஸ்ட் டே நம்ம அந்த மோல்டுல இருந்து சோப் எடுத்துக்கலாம்.
இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சோப்பு நம்ம ஒரு 15 டேஸ் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கையாலே கலக்கலாமா? கையால தாங்க சார் ஒரு மரக்குச்சி வச்சு கலக்கணும். நன்றி மரக்குச்சி நன்றி தாங்க சார் யூஸ் பண்ணணும். நன்றி. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இது அவ்வளவுதானம்மா? சோப்பு தயாரிக்கிறது அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க சார். சரி ஆமாங்க சார். சார். ஓகே நிறைய வெரைட்டி ஓகே பண்ணலாம் சார். குப்பை, பப்பாளி இலை, கஸ்தூரி மஞ்சள், அலகு மாவு. இது சார்கோல் சோப்புங்க சார். தெரியுதுங்களா? சரி தெரியும் தெரியுது. ஓகேங்க சார். இது உருளைக்கிழங்கு சோப்பு. இது முல்தானி மட்டி சோப்பு. இப்போ நான் ஒரு 10 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கேங்க சார். இன்னும் என்னோட தேடல் இருந்துகிட்டே தாங்க சார் இருக்கு. அடுத்து என்ன கொடுக்கலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இன்னமும் நான் தேடிட்டு தாங்க சார் இருக்கேன். வேற என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க? சோப்பு இல்லாம வேற என்ன பண்றீங்க? பயோ என்சைம் பண்றேங்க சார். பயோ என்சைம் எனக்கு இந்த காலேஜ் சக்கரத்துல சித்ரான்னு வந்திருந்தாங்க மேடம். அவங்க தான் பயோ பத்தின டீடைல்ஸ் காலேஜ் சக்கரத்துல சொன்னாங்க. அதான் இருக்கு. ஈரோடு அவங்க வீட்டுக்கே போயிட்டு எப்படி தயாரிச்சிருக்காங்க, என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு அங்க இருந்து அவங்கள பிடிச்சி ஒரு கேன் ஒண்ணு, ஒரு 30 லிட்டர் கேனு அவங்கள கூட்டிட்டு போய் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். இது என்ன பயன்பாடுமா? அம்மா இது என்ன பயன்பாடு? அம்மாவுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. நன்றி. வீட்டுக்கு வந்து சிறப்புங்கம்மா. அதுக்கப்புறம் தாங்க சார் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பயோ என்சைம் சார் பத்தி நம்ம அடுத்த டாபிக் சார் பயோ என்சைம் அடுத்த நன்றிங்க டாபிக்ல சார். நம்ம இது ஓகே பண்ணிக்கலாம். நன்றி நன்றி. ஓகேங்க சிறப்பு. சார். ஓகே ஓகே நன்றிங்கம்மா. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக சோப்பு தயாரிக்கும் முறை, அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி சொல்லி, அதனுடைய அளவு முறைகள் என்ன என்பதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து, நமக்கு இன்னைக்கு வீட்டிலேயே அவரவர்கள் சோப்பு தயாரிக்கும் முறையை இன்னைக்கு தேன்மொழி அம்மா சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம காலச்சக்கரம் நிகழ்விலே கற்றுக்கொண்டு பல்வேறு விஷயங்களை நான் செய்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உதாரணமா சொல்லியிருக்காங்க. அது கொல்லிமலையில அவர்களுடைய வாழ்க்கை முறையே மாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஈழர் இளங்கோவன் ஐயா கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் காலச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு நிகழ்வுல நிறைய விஷயங்கள் நமக்கு கத்துக் கொடுத்துருக்கிறாங்க. அது மாதிரி இவங்களுக்கும் இன்னைக்கு காலச்சக்கரம் நிறைய அன்பர்களையும் இந்த காலச்சக்கர நிகழ்வுல இளங்கோவன் ஐயா நமக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அறிமுகப்படுத்தினதுல ஒரு மலர்ன்னு தான் சொல்லலாம். மலர்ந்திருக்காங்க இன்னைக்கு. கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை முறைகள் தொடர்ந்து சிறப்பிக்க வேண்டும். இன்னைக்கு இவங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள் கத்துக்கிட்டு நம்ம காலச்சக்கரம் அன்பர்களுக்காக இன்னைக்கு இந்த பெரிய ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னா, அது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அந்த சோப்பு தயாரிக்கும் முறை மற்றும் பயோ என்சைம் தயாரிக்கும் முறைகளை பற்றி கற்றுக்கொண்டு, இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் இயற்கை முறையில் சோப்பு எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நமக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க. தேன்மொழி அம்மையார் அவர்களுக்கு காலச்சக்கரம் குழுவில் உள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. உங்களுடைய இந்த செயல் தொடர்ந்து வளர வேண்டும். அனைவருக்கும் உங்களுடைய நீங்களும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்து எல்லாருமே இந்த சோப்பு தயாரிக்கிற முறையை கத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டிலேயே சொந்தமா தயார் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கும் உங்களுடைய வருங்காலங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல காலங்களாக அமைய வேண்டும் என்று அன்புடன் வாழ்த்துகின்றோம். நன்றி. தேங்க்யூமா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ரோட்டரி சங்கத்திற்கும் குணபாலன் ஐயாவுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிங்க. ஓகே நன்றி வாழ்த்துக்கள். சார் இன்னொரு விஷயம் சார். இதுல சொல்லுங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சார் இன்னொரு விஷயம் சொல்லுங்கம்மா. சார்.
நெக்ஸ்ட் கிளாஸ்ல யாராவது வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். என்னங்கம்மா விட்டு விட்டு வருது என்னங்க? சார் கேக்குதுங்களா? யாராவது சோப்பு செஞ்சுட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஓகே சார். ஓகே நன்றி. சிறப்பு. அம்மா என்ன ஆசைப்படுறாங்கன்னா இன்னைக்கு சொல்லி கொடுத்ததை வச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு நீங்க ஒரு சோப்போட பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சார். சொல்றாங்க. பாருங்க அவங்க சொல்லி கொடுக்கறத விட நீங்களும் செய்யணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அடுத்த வகுப்புல வந்து கண்டிப்பாக யாராவது நம்ம குழுவுல உள்ளவங்க யாராவது ஒரு ஆள்னு கிடையாது. எல்லாருமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஒவ்வொருத்தவர்களும் தங்கள் வீட்டிலேயே சோப்பு தயாரிச்சுட்டு அடுத்த செஷன் கண்டிப்பா அடுத்த திங்கட்கிழமை இருக்கும். அதனால வந்து எல்லாருமே அந்த சோப்பு தயாரிக்கும் முறையில வந்து எல்லாருமே தயாரிச்சு அடுத்த வாரத்துல வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். சரிங்கய்யா. அடுத்த ஏதாவது நிகழ்வா சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப்லயே எனக்கு அப்போ இந்த ஒரு நிமிஷமா கேட்க சொல்லுவோம். ஒரு நிமிஷம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நெறைய அன்பர்கள் அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வந்து நம்ம தேன்மொழி அம்மாவையும் அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்வுல வந்து இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வ நமக்கு ஏற்படுத்துறதுக்கு முழு முதற் காரணமாக இருக்கும் வந்து ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நெறைய காலச்சக்கரம் அன்பர்கள வந்து நெறைய பேர நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த அந்த வகையில் இன்று இவங்க வந்து இவ்வளவு ஒரு உயர்வுக்கு காரணமாக இருக்கும் ஈழர் இளங்கோவன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இவங்க செய்யறத இளங்கோவன் ஐயாவும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய விஷயம் தான். என்னன்னா தங்களுடைய ஒரு மாணவின்னு சொல்ல முடியாது. பல்வேறு விஷயங்கள வந்து அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்க முன்னிலையில வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்து காட்டுறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். வணக்கம். ஹீலர் இளங்கோவன். அம்மா நைட்டு தான் எனக்கு ஆமா ஆமா ஆமாங்க. சரி சரி. நைட்டு தான் எனக்கு தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. நான் வேற செல்போன் டவர்ல இருந்ததுனால அவங்க அப்புறம் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் பார்த்தேன். ஓகே, நல்ல விஷயம். அம்மா வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு இன்வால்மெண்டோட அவங்க செய்யறத என்னால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி கொண்டு போய் சேர்த்தணும், இன்னும் எப்படி இன்னும் சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல இவங்க தேன்மொழி வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துறதும் அந்த தரத்தில் நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் இவங்ககிட்ட. நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் நம்மகிட்ட பயிற்சி எடுக்கிற எல்லாத்துக்கும் அதே தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஏபிசி மால்ட்னு கூட பயிற்சி கொடுத்தோம். எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் தரத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க அப்படின்னா நான் வந்து ரெக்கமெண்ட் வாங்கவே வேண்டாம்னு கூட சொல்லிடுவேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க தரத்தில் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலையும் அவங்க இன்னும் வெரைட்டிஸ் புதுசு புதுசாக செய்யணும், அது இயற்கையான வாசனை திரவியங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்புகளோ அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதும் பல விஷயங்களை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நாம் எல்லாருமே வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது செய்யலாம் இதுக்கு. அதனால் இது மாதிரி இன்னும் பயோ என்சைமும் அப்படிதாங்க. பயோ என்சைம் பற்றி கேட்டாங்க. இப்போ கூட ஐயா கேட்டுட்டு இருந்தார் இது என்ன பயன்கள் அப்படின்னு. அதில் கிட்டத்தட்ட 500 வகையான பயன்கள் இருக்குது பயோ என்சைமில் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்திரம் விளக்கலாம், துணி துவைக்கலாம், தரை துடைக்கலாம், பாத்ரூம் கழுவலாம் அப்படின்னு பல வகையான பயன்கள் வீட்டில் இருக்கு. அதே தோட்டத்தில் அப்படின்னா 100 வருஷம் கழிச்சு மக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை ஒரே வருஷத்தில் மக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த பயோ என்சைமுக்கு இருக்குது. அது மாதிரி 500 வகையான பலன்கள் இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு விளக்கமாக பார்ப்பேங்க. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் பயன்படுத்துகிற இந்த சோப்பு அப்படிங்கிறது, அதாவது பாத்திரம் விளக்குற சோப்பு, நவீன சோப்பு அப்படிங்கிறது குடல்ல இருக்கிற நல்ல பேக்டீரியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்ச்சனாக உள்ள கலந்து குடல்ல இருக்கிற நல்ல பேக்டீரியாவை சாகடிச்சிருதுங்க. அது இல்லாமல் தண்ணியே அடிக்காமல் கல்லீரல் ஏற்படுற பாதிப்புகளை இது உருவாக்கிடுது. அதாவது நவீன சோப்பு. ஆனால் நான் சொல்கிற இந்த பயோ என்சைம் இவங்க இப்போ தயாரிக்கிற இந்த சோப்பு அப்படிங்கிறது குடல் இருக்கிற நல்ல பேக்டீரியாவை சாகடிக்க போகிறதில்ல, உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மருந்தாகவும் மாறிடும். அதை உள்ளேயும் சாப்பிட்டாலும் ஒன்றும் மருந்து தான வழிய கெடுதலான விஷயம் அல்ல. அப்படி இருக்கும் போது கல்லீரல் பாதிக்கப்பட போகிறதில்ல, அதனால் உடல் உபாதைகள் நிறைய வரப்போகிறதில்ல. அதனால் நம்ம எல்லாருமே இந்த இயற்கையான விஷயங்களுக்கு வரோம் அப்படின்னா அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிட்டு நீங்கள் செலவும் பண்ணாமல், எப்படின்னா
செலவும் இங்க சோப்புங்கிற வகையில செலவு இல்லை. வீட்டுல வீணா போற காய்கறி வேஸ்ட் பழத்தோல்களை வச்சு கூட அந்த பயோ இன்செக்ட் தயாரிக்கலாம். இல்ல அம்மா சொன்ன மாதிரி சோப்பு வீட்லயே தயாரிச்சு கூட பயன்படுத்தலாம். இல்ல தயாரிக்க முடியாதவங்க அவங்ககிட்ட கேட்டு வாங்கி பயன்படுத்திக்கலாம். இப்படி நீங்க இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் நம்ம பல வகையில தொலைச்சிட்டு தேடுறோமா வழிய, இல்ல உருவாக்கிட்டு செலவு பண்றோமா வழிய, நம்ம உருவாக்குறதும் காசு கொடுத்து உருவாக்கிடுறோம். பிளஸ் செலவு பண்றது நம்மளுடைய உழைப்பு கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இனி வரும் காலங்கள்ல நம்ம இயற்கை வாழ்வியலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, நாம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல, அதனால குறுகிய டைம் நான் எடுத்துக்கிட்டேன். நன்றிங்க, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நன்றிங்க ஐயா, சிறப்பு. ஐயா வந்து பாத்தீங்கன்னா 2020 ஸ்டார்டிங்ல நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு வந்து தொடர்ந்து இது மாதிரி வாரம் நமக்கு வந்து சிறப்பாளரா வந்து நமக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்பித்தாங்க. இளங்கோவன் ஐயா. அதையும் தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த காலச்சக்கரங்களில் கலந்து கொண்டு பல்வேறு நபர்களை அறிமுகப்படுத்தி, இன்னைக்கு இது மாதிரி தென்மொழி அம்மா மாதிரி பல்வேறு ராஜாத்தி அம்மா கூட இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய அன்பர்களை இந்த காலச்சக்கரத்துல அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வந்து பல்வேறு நபர்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேர வேண்டும். அதுவும் காலச்சக்கரம் ஒரு குரூப்பால தான் அது நடந்துகிட்டு இருக்குங்கிறத வந்து பல தடவை எனக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு உயிர் மூச்சாய் ஒரு பக்கபலமாகவும் பின்புலமாகவும் இருந்து கொண்டு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் ஹில்லர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா, சிறப்பு. நன்றிங்க. நன்றி. இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இன்னையிலேருந்து ஒரு நம்ம ஆப்ஷன் கொடுக்க போறோம். அதாவது என்னன்னாக்கா, ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு நம்ம அந்த சந்தேகங்கள் யாருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். குழுவில் வந்து இன்னையிலேருந்து ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கப்படும். யாருக்கு கேள்விகள் இருக்கோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுகந்தி அம்மா பண்ணியிருக்காங்க. சுகந்தி அம்மா நீங்க கேட்கலாம். வணக்கம் அம்மா. நீங்க வணக்கம்மா. உருளைக்கிழங்கு யூஸ் பண்றீங்களே, அது எப்படி தோலெல்லாம் நீக்கிட்டு அத மிக்சியில அடிச்சு அது ட்ரை பண்ணி அதை அந்த இது வடிகட்டி அதை கலந்துக்கணுமா, இல்ல அதை ஏதாவது பாயில் பண்ணணுமாம்மா? கேக்குதுங்களா? அம்மா கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. பாயில் பாயில் பண்றதுங்கிறதே நம்ம சோப்புல கிடையாதுங்கம்மா. நம்ம உருளைக்கிழங்கு வந்து தோலோட தான் போடணும். தோலை நீக்க கூடாது. தோல்ல தான் அதான் சத்துக்கள் இருக்கு. நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு சீவி மிக்சில போட்டு அடிச்சு வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும்மா. சரிங்க. அப்புறம் இன்னொரு டவுட், அது நம்ம அந்த தண்ணியில இந்த இதை போடணுமா, அந்த பவுடரு காஸ்டிக் சோடா? ஆமாங்கம்மா. காஸ்டிக் சோடா தண்ணியில தான் போடணும். காஸ்டிக் சோடாவுல தண்ணியை ஊத்தக்கூடாதுங்கம்மா. ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். சரிங்க. ஓகேங்கம்மா. இது வந்து 3 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு தடவை கேள்விப்பட்ட மாதிரி. இது அப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு 2-3 டேஸ் இல்ல ஏதோ கொஞ்ச நாள்ல யூஸ் பண்ணலாம்னு 15 சொல்றீங்க. டேஸ் சொன்னாங்கம்மா. அது என்ன ரீசன் அப்படின்னா, அது கப்பு கணக்குல போடுவாங்க. 1 கப்பு காஸ்டிக் சோடா, 3 கப்பு தண்ணி, 6.5 கப்பு எண்ணெய் அப்படின்னு கப்பு கணக்குல போடும்போது நமக்கு காஸ்டிக் சோடா விட மெஷர்மெண்ட் தெரியாது. ஆனா காஸ்டிக் சோடா அதிகமா தான் இருக்கும். அது சானிஃபிகேஷன் ஆகிறதுக்கு 45 டேஸ் ஆகும். அதனால 45 டேஸ் கழிச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ மெஷர்மெண்ட்ல பண்றோம். இதுக்கு வந்து அவ்வளவு நாள் தேவைப்படாதுங்கம்மா. நம்ம 10 டேஸ்லயே வந்து லிட்மஸ் பேப்பர் வச்சு செக் பண்ணுவோம். pH லெவல் எவ்வளவு இருக்குன்ட்டு செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 7 to 8 இருக்கணுங்கம்மா. சரிங்க. இதே மாதிரிதான் எல்லாம் இப்போ இந்த குப்பை மீன் இருக்குல்ல, அது இல்ல மத்த எதுவா இருந்தாலுமே அப்படியே நம்ம மிக்சியில அரைச்சி, அப்படியே எந்த பொருளா இருந்தாலும் மிக்சியில அரைச்சி அதை வடிகட்டி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இப்ப உருளைக்கிழங்கு யூஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாங்கம்மா. அப்படி நாம சாரா யூஸ் பண்ணும்போது அதனுடைய பலன்கள், இதே நம்ம வந்து அதை சூரியப்படம் போட்டு ஆயிலா யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதிகம். இதை விட நம்ம பயோ என்சைமா யூஸ் பண்ணி நம்ம சோப் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் 90% இருக்குங்கம்மா. சரிங்க. ரொம்ப நன்றிமா. பயோ என்சைமா நெக்ஸ்ட் வீக் சொல்றீங்களா? கண்டிப்பாங்கம்மா. சரிம்மா. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ.
வேறு சந்தேகங்கள்? வேறு சந்தேகங்கள் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யாருமே பண்ணவே இல்ல. யாருக்கும் டவுட் இல்லைங்களா? இந்த ரியாக்ஷன்ஸ போயிட்டு நீங்க வந்து ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஹேண்ட் வரும். ஓகே. நம்ம இனிமேல் வந்து காலச்சக்கரத்துல வந்து ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு இந்த வாய்ப்ப நம்ம குடுப்போம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஜெயா முருகன் அவங்களுக்கு. ஓகே. நீங்க பேசுங்கம்மா. ஜெயா முருகன். வணக்கம்மா. வணக்கங்கம்மா. மேடம், இந்த கோகனட் ஆயில் கூட இந்த சோடா ஆயில் எப்போ ஆட் பண்ணணும்? எவ்வளவு நேரத்துக்குள்ள ஆட் பண்ணணும்? காஸ்டிக் கோகனட் சோடா. ஆயில் வந்து நம்ம கோகனட் ஆயில், விளக்கெண்ணெய், வெண்ணெய் அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஃபர்ஸ்ட். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி எடுத்துட்டு நம்ம லைய ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ரூம் டெம்பரேச்சர் வரணும். நம்ம தண்ணியில காஸ்டிக் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஃபுல்லா குறையணும். குறைஞ்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். டைமிங் எதுவும் கிடையாது மேடம்? டைமிங் ஒரு 3 ஹவர்ஸ்ங்கம்மா. ஓகே மேடம். ஓகேங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அம்மா சத்யநாராயணி நீங்க பேசலாமா? வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. இப்போ இது அதுல வெண்ணெயும் விளக்கெண்ணெயும் சொன்னீங்கல்லம்மா, அது ஏதாவது ரீசன் ஏதாவது? இருக்குங்கம்மா. அதாவது வந்து நமக்கு கோகனட் ஆயில்லயே, தேங்காய் எண்ணெயிலேயே வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும், நுரை வரக்கூடிய தன்மை, அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்குமே வந்து இந்த நம்ம கோகனட் ஆயில்ல தான் இருக்கு. இப்போ அது ஆயில் வந்து நம்ம சல்ஃபர் போடாம தான் யூஸ் பண்ணணுங்கம்மா. நார்மலா நம்ம கடையில விற்கிறத வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. சல்ஃபர் போடாம தேங்காய் எண்ணெயா தான் நம்ம சோப்புக்கு யூஸ் பண்ணணும். அதுதான் லைஃப் கொடுக்கும். நல்ல பெனிஃபிட்ஸும் கொடுக்கும். நம்ம விளக்கெண்ணெய், வெண்ணெய் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசிங்காக ஆட் பண்றாங்கம்மா. ஓ, சரிங்கம்மா, சரி. ஆமா, இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்துட்டு இந்த குப்பைமேனி இதெல்லாம் அதுலயே போட்டு வச்சு நம்ம அந்த வெயில்ல போட்டு அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம்ல? இல்ல சாறு கண்டிப்பா. எடுத்து தான் பயன்படுத்தணுமா? இல்ல 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 அதான் சொன்னேங்கம்மா. அந்த சாரா யூஸ் பண்ணும்போது நமக்கு 30% தான் பெனிஃபிட். அதை நம்ம வந்து சூரிய குளத்துல போட்டு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது 60% கிடைக்குங்கம்மா. ஓ, ஓகேங்கம்மா. மேக்ஸிமம் நாங்க வந்து ஸ்மெல்லுக்காக எதையும் ஆட் பண்றது இல்லைங்கம்மா. ஓகேங்கம்மா. ஓகே. ஸ்மெல்லுக்கு நம்ம யூஸ் கொடுக்கும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் இன்னும் குறையுது, 10% குறையுது. அதனால ஸ்மெல்லுக்காக எதையுமே ஆட் பண்றது இல்ல. ஓ, சரிங்கம்மா, சரி. ஓகே. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். என்னாச்சு? அடுத்தது நம்ம சித்தானந்தம் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சித்தானந்தம் ஐயா நீங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இன்னைக்கு வந்து தேன்மொழி அம்மா வந்து நல்லா சிவப்பு செய்யறது சொன்னாங்க. அவங்களை அறிமுகப்படுத்திய கீழே இளங்கோவன் ஐயா, அவருடைய குரலையும் முகத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு வந்து தலையை காட்டியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இளங்கோவன் ஐயாவுக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வாங்க ஐயா காலை சக்கரத்துக்கு. உங்களுடைய பேச்சு நாங்க எல்லாமே நபம் இருக்கோம் உங்களுடைய பேச்சுக்காக. சரிங்க ஐயா, முயற்சி செய்யறோம். சந்தோஷம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி. சுஜாதாவா? சுஜிதாமா?
நீங்க கேட்கலாமா? தேன்மொழிக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க்கா. அக்காவோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பயோ சோப்பு 2மே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கு. அக்கா கிட்ட கேட்டிருக்கேன். அடுத்தது நான் ரெடி பண்ணணும்னு அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நான் இன்னும் ப்ராசஸ் இறங்கல. சோப்பு ரிசல்ட் நல்லா இருக்கு. பயோ ஹைஜீன் அதை விட ரிசல்ட் சூப்பர். வால் கிளீனிங் இதுக்கெல்லாம் நம்ம குட்டீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது க்ளீன் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்டெயின் பண்ணாம நம்ம வந்து க்ளீன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. ஃப்ளோர் கிளீனுக்கு யூஸ் பண்ணேங்க. ரொம்ப அருமையா இருந்தது ப்ராடக்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சுஜிதா. சரிங்கக்கா. நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்த கதிரவன் ஐயா கேட்கலாம். கதிரவன் ஐயா. கதிரவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, கேட்கலாம். இல்ல ஓகே, பரவாயில்ல சார், கேட்கல. ஓகே, நன்றி.